அவர் வேற மாதிரி ஏதாவது பேசினாதான் ஆச்சரியப்படணும். அவர் இப்படித்தானே பேசுவாரு. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? இத பாரு சுந்தரவல்லி, ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குன்னு அரசல் புரசலா கம்பெனில இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. இப்போ நந்தினி சூரியன் வராம நாம தனியா போய் நின்னோம்னா என்னென்ன பேசுவாங்க? முதலாளி வீட்டுல பிரச்சனை பெருசாயிடுச்சு, அதனாலதான் அவங்கள விட்டுட்டு இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு பேச்சு வரும்ல. இதெல்லாம் தேவையா? இத பாரு சுந்தரவல்லி, இல்லனா மட்டும் யாருக்கும் தெரியாம போயிடுமா? அதுக்காக நாமளே அதை காட்டி கொடுக்கணுமா? நம்ம பிரச்சனை நம்மளோட, எதுவா இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கணும். இதெல்லாம் வெளியில வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. நீங்க உட்காருங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. எல்லாரும் சேர்ந்து போலாம். சரி உட்காரு. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. உட்காரு. சார், நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா சார்? அப்ப நீ? எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு சார். நான் இங்கேயே இருக்கேனே. நீ பொய் சொல்றேன்னு பச்சையா உன் முகத்திலேயே தெரியுது. பேசாம கிளம்பு. சரி சார், நான் வரேன். ஆனா இந்த மிஷின் ஆரம்பிச்சு வைக்கிறத மாதவி அம்மாவே செய்யட்டும். அவங்களையே செய்ய சொல்லுங்க. அதானே நியாயம், அதுதானே முறை. ஏன் நீ ஆன் பண்ணி வச்ச மிஷின் ஓடாதா? அப்படி இல்ல, அவங்க என் முதலாளி அம்மா வீட்டு பொண்ணு. அவங்க கம்பெனில வந்திருக்கிற புது மிஷினை அவங்க கண் முன்னாடி நான் போய் ஆன் பண்ணி வச்சா அது நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நீயே பண்ணு. சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். பாவம் மாதவி அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் நீங்க நேரடியா முதல்ல என்ன பண்ண சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அவங்கள சொல்லிட்டு அப்புறம் அவங்க வேண்டான்னு சொல்லி என்ன பண்ண சொல்றீங்க?